ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஃபஸ்ட்டே தெரிய வந்திருக்கும் நம்ம ஹீரோ வந்து அவளுடைய சொந்த தம்பி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன, அவள் மனசில் இருக்க அந்த லவ்வை வெளிப்படையாக சொல்லி நம்ம ஹீரோ கூட ஒன்று சேர்ந்துடுறா. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டை விட்டே ஓடி போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா மின் கிட்ட வந்து அவருடைய வளர்ப்பு மகன் மூஜின் வந்து பேசிகிட்டு இருக்கான். இங்கே பாருங்கப்பா, அவங்க ரெண்டு பேரையும் நான் கண்டுபிடிச்சி வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீ இழந்த பதவியை மறுபடியும் உனக்கு கொடுக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. நான் உங்களுடைய மகன் இல்லைன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா நீங்க எல்லாருக்கிட்டையுமே நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அப்படி கேட்கறேன்னு சொல்லும்போது உடனே அவனு சொல்றான், ஏன்னா எனக்கு ஜேவை பிடிச்சிருக்கு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான். உங்க மகனா இருந்தா அதை பண்ண முடியாது இல்ல, எல்லாருமே ஒரு மாதிரி பேசுவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், நான் வந்து உங்க பையன் இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்க சொல்லணும்னு சொல்லும்போது அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இதே நேரத்தில் நம்ம கிம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனை இப்படி மயக்கி கூட்டு போயிருப்பா, சொந்த தம்பின்ற மாதிரி அவனை பார்த்திருந்தானா இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்த்திருப்பாளா, அவளுக்கு எந்த அளவுக்கு ஒரு தைரியம், நான் அவளை சும்மா விட மாட்டேன், அவளை கொலை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆளுங்கள்லாம் அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த காட்னிம் இருக்காங்கல்ல, நம்ம ஹீரோவை அனுப்பின அந்த கூட்டத்தோட தலைவி, அவ பாத்தீங்கன்னா இப்போ அவளுடைய ஆட்கள் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கா. எதுக்காக இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஃபர்ஸ்ட் நம்ம இவனை என்ன வேலைக்காக அனுப்பணும், இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இது சரிப்பட்டு வராது. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஆட்கள் நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவனை கண்டுபிடிக்கணும். அதனால ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு பக்கம் இந்த மீனோட ஃபேமிலியில அவங்க என்னென்ன ஸ்டெப்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றத நீங்க நோட் பண்ணுங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காங் இருக்கார்ல, அதான் இந்த காட்னிமோட பிரதர், அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் இப்போ ஓரளவுக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்து ஒரு இடத்துல தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு 3 டீம் வந்துட்டு இருக்குது. ஒன்னு நம்ம காட்னிம் அனுப்பின டீம், இன்னொன்னு வந்து அந்த கிம் அனுப்பின டீம், நம்ம ஹீரோயினை கொலை பண்ண சொல்லி அனுப்பியிருக்காங்கல்ல. மூணாவது டீம் தான் நம்ம மூஜின் இருக்கான்ல, அவனுடைய ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி 3 டீமுமே தேடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு அது எதை பத்தியும் கவலை இல்லை போல, ரொம்பவே ஜாலியா போயிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து நைட் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆனாலும் சரி, நம்ம கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருக்கணும், நான் எப்பயுமே உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் பேச, ஹீரோவும் உடனே என்னை மன்னிச்சிரு, நான் உன் தம்பியோட பேரை சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து உன்னை ஏமாத்திருக்க கூடாது, ஆனா வந்த இடத்துல என்னைய அறியாம நான் உன்னை லவ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே நைட்டு தூங்கிடுறாங்க. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நெருப்பெல்லாம் தண்ணியை ஊற்றி ஒரு மாதிரி அணைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினையும் அங்கிருந்து வேக வேகமாக கூட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மூஜினோட டீம் தான். எல்லாருமே வந்து பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோவை அந்த மூஜின் டீம்ல இருக்க ஒரு ஆள் பாத்துறான். அப்ப திடீர்னு அவனை யாரோ ஒருத்தங்க வந்து கொலை பண்றாங்க. அது வேற யாரும் கிடையாது, காட்னிமோட டீம் ஆட்கள் தான். ஏன்னா நம்ம ஹீரோவை இங்கிருந்து சேஃபா கூட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காட்னிமோட ஆளுங்க. ஆனா மூஜின் என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோவை கொலை பண்ணணும்னு நினைப்பான். ஏன்னா அவனுக்கு தேவையானது எல்லாமே நம்ம ஹீரோயின் மட்டும்தான். ஸோ அதனால தான் அவன் டீம் ஆட்கள் கண்ணில் நம்ம ஹீரோ பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்தவன் எல்லாருமே போட்டு கொலை பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம ஹீரோ அந்த சோளக்காட்டை விட்டு தள்ளி போயிடுறான். அப்படியே ஒரு மலைப்பகுதிக்கு போயிடுறான். அந்த இடத்துலயும் அவனுக்கு நிக்கிறதுக்கு இடமே இல்லை. இருந்தாலும் ஒரு பள்ளத்தாக்கோட எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா அப்படி நின்றுகிட்டு இருக்கான் திணறிக்கிட்டு. ஸோ இவன் வந்து இங்க ஒளிஞ்சுக்கிட்ட விஷயம் யாருக்குமே தெரியல, ஈவன் அந்த காட்னிமோட ஆட்களுக்கும் தெரியல. சரி ஓகே வாங்க அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. நம்ம மூஜினும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். அவனுடைய ஆட்கள் சில பேர் இறந்து போயிட்டாங்க, இப்போ வரைக்கும் நம்மளால ஹீரோவை பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தோட உட்காந்துட்டு இருக்கும்போது லாஸ்டா இவனை விட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதிருப்பா போல. அந்த லெட்டரை வந்து இப்போ அவன் ஓப்பன் பண்ணி படிக்கிறான். என்ன மன்னிச்சிருங்கண்ணா, உங்களை இந்த மாதிரி தனியாக விட்டுட்டு நான் பாதியிலே போயிருக்க கூடாது, பட் இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. இத்தனை வருஷமா நீங்க எனக்காகவே வாழ்ந்துட்டீங்க, இப்போயாவது தயவு செஞ்சு உங்களோட வாழ்க்கையை போய் பாருங்க, நானும் என்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு போறேன், புரிஞ்சுக்கோங்க, எனக்கு பிடிச்சதை என்ன பண்ண விடுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவ சொல்லியிருக்கா. அதாவது நீ ஒழுங்கா உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன்ற மாதிரி டீசெண்டாக சொல்லியிருக்கா. இதை பார்த்ததுலேருந்து அவனுக்கு இன்னும் தான் கோவம் அதிகமாயிட்டே போகுது. ஸோ போக போக நம்ம மூஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷாக யோசிக்க ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. அதாவது அவனுக்கு ஹீரோயினை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஹீரோயினுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அதை பற்றிலாம் அவனுக்கு கவலையே இல்லை. அவனுக்கு தேவை ஹீரோயின் கிடைக்கணும். இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சு இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டாங்க. நம்ம ஹீரோ இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். அந்த டைமில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காட்டு பகுதியில் இருப்பாளா. அப்போ திடீர்னு அங்கே கிமோட ஆட்கள்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க போல. அவங்க எல்லாரையுமே பாத்தீங்கன்னா நம்ம காட்னிமோட ஆளுங்களே போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா நம்ம ஹீரோயினை ஃபர்ஸ்ட் கொலை பண்ண போறாங்க. ஏன்னா இவளால தான் நம்ம ஹீரோ அவனுடைய பிளானை பத்தியே யோசிக்காம இப்படி தனியா கூட்டு ஓடி வந்திருக்கான். சோ ஃபர்ஸ்ட் இவளை கொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு வில்லெல்லாம் ஏந்திட்டு ரெடியா இருக்காங்க. ஆனா சடனாதத்துக்கு நம்ம ஹீரோ வந்து எப்படியோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டு போயிடுறான். தப்பிச்சு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு கேவுக்கு வந்துடுறாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட கையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடிபட்டு இருக்கு போல. அதுலயும் அந்த அம்புல பாத்தீங்கன்னா விஷம் தடவி இருப்பாங்க போல. அதனால இவ மயக்கம் போட்டு விழுந்துட்டா. சோ இப்போ அவளை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா அந்த வாயை வச்சு உரிறான். அந்த விஷம் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டு இருக்கான். இதனால அவனுக்கும் ஆபத்துன்னு சொல்லி அவனுக்கு தெரியுது. இருந்தாலும் என்ன பண்றது, நான் செத்தாலும் பரவாயில்ல இவளை காப்பாற்றணும்னு சொல்லி அதெல்லாம் பண்றான். அப்புறம் ஒரு சில மூலிகை எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே அதை எடுக்கிறதுக்காக போறான். அதை கண்டுபிடிச்சு எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து அதெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். அவளும் வலி தாங்க முடியாம ஒரு மாதிரி கத்துறா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வருது. இதுக்கு மேலேயும் நம்மளை ஃபாலோ பண்ணி அவனையும் வர வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற ஒரு திசையில இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே அங்க போக ஆரம்பிக்கிறான். பார்த்தா அங்க இப்ப நம்ம மூஜினோட ஆட்கள்லாம் இருக்காங்க. சோ அவங்க கூட அப்படியே ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு
இவனுடைய கையை பாத்தீங்கன்னா இவனே கிழிச்சுக்கிட்டு வேற ஒரு திசையை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். அதாவது இப்ப நம்ம ஹீரோயினா ஒரு கேவ்ல வச்சிருக்கான்ல, அந்த திசையில போகாம அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு திசையில போயிட்டு அவனுடைய கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காயத்துல இருந்து ரத்தத்தை ஒரு மாதிரி கீழே தெளிக்கிறான். ஏன்னா அதை பார்த்து இவங்க எல்லாருமே இந்த டைரக்ஷன்ல வர ஆரம்பிப்பாங்க, எனக்கு அடிபட்டிருக்கு, நான் ரொம்ப தூரம் போக முடியாது நம்பி இந்த வழியா வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த மாதிரி நம்ம ஹீரோ பிளான் பண்றான். அது மட்டும் இல்லாம அந்த காட்னிம் அனுப்புனா இவனுடைய ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்டயும் பாத்தீங்கன்னா இப்போ போயிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். அதுல இருக்கக்கூடிய ஹெட் கிட்ட, இங்க பாருங்க நானே திரும்ப வரேன் உங்ககிட்ட, ஆனா இப்போதைக்கு தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க, ஏன்னா அவளுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, ப்ளீஸ் இங்க இருந்து போங்க, நான் சொன்ன மாதிரி வருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவரும் அதை கெட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் வந்து பார்க்கும்போது அந்த கேவ்ல நம்ம ஹீரோயினை காணோம். ஐயோ அவ எங்க போனான்னு சொல்லிட்டு அவன் சுத்தி முத்தியும் பார்க்க திடீர்னு பாத்தீங்கன்னா அவ பின்னாடி வந்து கட்டி பிடிக்கிறா. நல்ல வேலை உனக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ அவனுடைய ட்ரெஸ்ஸை கழட்ட அனுமதிக்க மாட்டான். சோ எதுக்காக அப்படின்றது நமக்கு போக போக தெரியும். இப்போ அடுத்த நாள் காலையில மின் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அரசரை போய் மீட் பண்ணி, அரசே இந்த மாதிரி என்னுடைய பையன் காணாம போயிட்டான், அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க மறுபடியும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்க ஆளுங்கெல்லாம் அனுப்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அவனுக்கு கோவம் வந்துடுது. டேய் என்ன நினைச்சிட்டு இருக்க, எப்ப பாரு உன்னோட சொந்த வேலைக்காக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்களை உதவி கேட்டுட்டு இருக்க, இதுக்கு மேலேயும் என்னால இப்படிலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஒழுங்கா இங்க இருந்து போயிரு அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. பட் இருந்தாலும் மின் என்ன சொல்றாருன்னா, அரசே நீங்க மட்டும் எனக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுடைய காணாம போன ஓவியங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன காணாம போன ஓவியங்கள் அப்படின்றது நமக்கு போக போக தான் தெரியும். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எல்லார்ட்ட இருந்தும் தப்பிச்சு இப்போ வேற ஒரு கிராமத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அங்க ஒரு மலை இருக்கும், அதுல அவங்க ஏறிட்டு இருக்கும்போது ஒரு வயசான தாத்தா போயிட்டு இருக்காரு. அப்போ அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, உங்களை பார்க்கும் போதே நல்லா தெரியுது, நீங்க இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல, தங்கறதுக்கு இடம் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கீங்க, மேல ஒரு வீடு இருக்கு, வேணா நீங்க அங்க போய் தங்கிக்கோங்க, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் பாத்தீங்கன்னா அங்க போறாங்க. பட் அந்த வீடே ஒரு மாதிரி ஓட்ட ஓடசலா தான் இருக்குது. இவங்க போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாமே சரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் சமைச்சு ஹீரோவுக்கு கொடுக்குறா. அந்த சாப்பாடை சாப்பிடும் போதே ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கொமட்டுது. பட் இருந்தாலும் ஹீரோயின் ரொம்பவே அன்பா சமைச்சு கொடுத்துருப்பா போல, அதை சாப்பிடவும் முடியாம ஒரு மாதிரி கீழே துப்பவும் முடியாம ஹீரோ கஷ்டப்பட்டு முழுங்கிக்கிட்டு இருக்கான். நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்புறம் அன்னைக்கு நைட்டும் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ சில பொருட்களை வாங்குறதுக்காக இந்த கிராமத்துல இருக்க சந்தைக்கு போயிருப்பான் போல. போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சரியா தெரிய மாட்டேங்குது, அதுவும் இல்லாம தலையெல்லாம் சுத்துது, என்ன நடக்குதுன்னு சொல்லி அவனுக்கே ஒண்ணுமே புரியல. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஹேர் பின் வாங்கிட்டு வந்திருப்பான் போல. அப்படியே அவளுடைய முடியெல்லாம் சரி பண்ணி அவனே அந்த ஹேர் பினை போடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு தாத்தா இருந்திருப்பார்ல, இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த வீட்டை காட்டியிருப்பார்ல, அவர் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குழம்பு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. என்னால முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு பண்றேன், வச்சுக்கோங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா இப்பதான் நமக்கே தெரிய வருது, அந்த தாத்தா கிட்ட அந்த குழம்பை கொண்டு போய் கொடுக்க சொன்னதே இந்த மூஜின் தான். ஏன்னா அவனுக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கு இவங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் எந்தவித பிரச்சனையும் பண்ணாம நம்ம ஹீரோயினை மட்டும் இங்க இருந்து சேஃபா கூட்டு போயிடணும் அப்படின்றதுக்காக தான் இவன் மயக்கமா இருந்த கலந்து அந்த குழம்பு கொடுக்க சொல்லியிருக்கான் போல. சோ அதை நம்ம ஹீரோயின் மட்டும் தான் சாப்பிட்டுருக்கா போல. இப்போ அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அதுக்கப்புறமேட்டு அவளை அங்கிருந்து கூட்டு போலான்னு சொல்லி பாக்குறாங்க. அப்படியே தூக்கிட்டு போகும்போது ஹீரோ வந்துடுறான். சோ அவனுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. அப்படியே மூஜின் கூட இங்க பயங்கரமா சண்டை போடுறான் அவனுடைய ஆட்கள் கூடயும். சரி சரியா அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவோட ஆட்களும் அங்க வந்துடுறாங்க. அதாவது அந்த காட்மீன் அனுப்பின ஆளுங்க அவங்க வந்து நம்ம ஹீரோவை பாதுகாக்கிறதுக்காக அந்த மூஜினோட ஆட்கள் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கடத்துக்கு மேல ஹீரோயினும் மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறா. உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க வில்லு மலையா பொழிய ஆரம்பிக்குது. நிறைய பேர் வில்ல விட்டுட்டு இருக்காங்க. என்னடான்னு சொல்லி பார்த்தா அந்த அரசர் ஏற்பாடு பண்ண ஆட்கள் அங்க வந்துட்டாங்க. நம்ம மின் கூட போய் கேட்டிருப்பார்ல, இந்த மாதிரி என்னோட பையன் காணாம போயிட்டான், அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆளுங்களை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படை தான் வந்திருக்கு. வந்த உடனே காட்னிமோட ஆட்கள் எல்லாருமே கொண்டுட்டு இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மட்டும் தான் மிச்சம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு ஹீரோ வந்து உண்மையான ஹாங்ராங் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனை இப்போ கொலை பண்ண போறாங்களா? ஏன்னா ஒரு பக்கம் மூஜின் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டான். அந்த படையோட மொத்த பார்வையுமே இப்போ நம்ம ஹீரோ மேலே தான் இருக்கு. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்து மறுபடியும் இவங்களுடைய வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோவையும் சரி ஹீரோயினையும் சரி. அப்படி போகும்போது கிம் அதை பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், என் பையனை இப்படி கஷ்டப்படுத்தி கூட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கதறிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போயிட்டு மின் இருக்காருல, அவர் வந்து கேக்குறாரு, இந்த மாதிரி நீ யாரு, உண்மையை சொல்லு, நீ ஹாங்ராங் கிடையாது, அது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால இதுக்கு மேலேயும் உன்னால எங்களை ஏமாத்த முடியாது, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, நீ யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ சரியா ஆன்சர் பண்ணாம சிரிக்கிறான். அந்த டைம்ல அவனுடைய ட்ரெஸ் அப்படியே கிழிக்க பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. அது ரொம்பவே அசிங்கமா இருக்கு. இதை பார்த்து எல்லாருமே ஒரு மாதிரி வாயடிச்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த கிம் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகி பாக்குறாங்க. சோ இப்பதான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம மீன் போயிட்டு அரசர் கிட்ட பேசியிருப்பார்ல, இந்த மாதிரி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஓவியங்களை கண்டுபிடிச்சு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஓவியம் தான் இது. இப்பதான் நமக்கு அந்த பிளாஷ்பேக் எல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா சின்ன வயசுல நம்ம ஹீரோ அந்த வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருப்பான்ல, அதான் அந்த வேலை பார்த்த இடத்துல கூட அவனை பயங்கரமா கொடுமை பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால கூட அவன் தப்பிச்சு போயிருப்பான். அந்த டைம்ல தான் அந்த வெள்ளை பேய் அவனை கடத்தி கொண்டு போயிருக்க அந்த ஓவியன் கிட்ட. அந்த ஓவியன் வேற யாருமே கிடையாது, அது அந்த அரசன் தான். அட பாவி, நீயாடா இவ்வளவு நாளா நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருந்தியடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பார்த்த உடனே. சோ நம்ம ஹீரோ மட்டும் இல்ல, அவன் கூட ஊமையா ஒருத்தர் இருப்பான்ல,
இருப்பான்ல அசிஸ்டன்ட், அவனையும் இதே மாதிரி தான் அங்க கடத்திட்டு போயிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய சின்ன பசங்கள்லாம் அங்க இருந்திருப்பாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கரமா தண்ணியில போட்டு கெமிக்கல்லாம் அவங்களோட உடம்புல தடவி பயங்கரமான கொடுமையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் அவங்களுடைய முதுகுல பச்சை குத்துற மாதிரி இந்த ஓவியத்தை வரைஞ்சு வச்சிருக்கான் அந்த அரசன். இதெல்லாம் அவன் ஏன் பண்ணா, எதுக்கு பண்ணா அப்படின்றது எதுவுமே நமக்கு தெரியல. கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா பயங்கரமா கட்டி வச்சு அடிக்கிறாங்க. உண்மையை சொல்லு, ஹாங்ராங்கோட பேர்ல நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்த, உனக்கு என்ன வேணும், யார் உன்னை அனுப்புனது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க. ஆனா என்னதான் அடி வாங்கினாலும் சரி நம்ம ஹீரோ வாயவே திறக்க மாட்டான். இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கிம் இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோ தான் ஹாங்ராங் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என் பையனை தேவையில்லாம கொடுமை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா அவனை விட்டுருங்க, அவன் என்னோட பையன் ஹாங்ராங் தான், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஒழுங்கா ஓடி போயிரு, உன் அப்பாவோட சொத்து எல்லாமே உனக்கு கிடைக்கணும், அதுக்கு வந்து உனக்கு ஒரு வாரிசு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவன் வந்து ஹாங்ராங்ன்ற மாதிரி நீ சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உண்மையாவே அவன் ஹாங்ராங் கிடையாது அப்படின்ற விஷயம் உனக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே தான் வேணும்னு இவ்வளவு நாளா சொத்துக்காக அவன் உன் பையன்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கல்ல, எவ்வளவு கேவலமான ஆள் நீ. அதுவும் இல்லாம இப்ப நமக்கு ஆதாரப்பூர்வமா தெரிஞ்சிருச்சு ஹாங்ராங்கோட பேருக்கு இங்க வந்திருக்கவன் நம்ம ஹாங்ராங் கிடையாது, அவன் வேற ஒரு வீட்டுல இருந்து தப்பிச்சு போன வேலைக்கார பையன். இதோ இந்த பேப்பர் தான் அவங்க அந்த டைம்ல யூஸ் பண்ணிருக்காங்க அந்த வேலைக்கார பையனை தேடுறதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டர்லாம் ஒரு மாதிரி காட்டுறாரு. இதெல்லாம் பார்த்தா கூட அவங்களால பாத்தீங்கன்னா அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா இவங்களுக்கு சொந்த பையன் ஹாங்ராங்க விட அந்த சொத்து தான் வந்து அவங்களுக்கு பெருசா இருக்குது போல. ஏன்னா ஹாங்ராங் இருந்தானா அந்த சொத்து எல்லாமே இவங்க பேருக்கு மாத்திக்கலாம், இல்ல நம்மளுடைய பையன் பேருக்கு மாத்திக்கலாம் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அது எதுக்குமே வழி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு ஒரு கோவம். இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அவளுடைய கையில ஏதோ அடிபட்டு இருக்கும் போல, அதுக்கு மருந்து போட்டுட்டு இருப்பா. அந்த டைம்ல நம்ம மூஜின் அங்க வருவான், அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கும்போது அவளுக்கு பாத்தீங்கன்னா எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு, இவன் எந்த இன்டென்ஷனோட நம்ம கூட பழகிட்டு இருக்கான் அப்படின்றது எல்லாமே. அதனால அவன் அவாய்ட் பண்ணிட்டு போலான்னு பார்க்கும்போது அவன் பாத்தீங்கன்னா திடீர்னு வயலன்ஸ்ல இறங்குறான். ஏய் இங்க பாரு, நீ என்ன கல்யாணம் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து உங்ககிட்ட கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டேன், நீ என்னதான் கல்யாணம் பண்ணணும், இதுக்கு மேலே சும்மா இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, இவ்வளவு நாளா நான் உங்ககிட்ட அன்பா பேசிட்டு இருந்தேன், ஏன்னா நீ எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன், ஆனா நீ அதெல்லாம் கேட்காம இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் அதே மாதிரி அன்பா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போயிடுறான். நீ என்னதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவன் முன்ன போய் மீட் பண்றான். அப்பா நீங்க சொன்ன மாதிரியே நான் அவனை கூட்டிட்டு வந்துட்டேன், அதுவும் இல்லாம அவன் ஒரு போலியான ஆள் தான் சொல்லி நிரூபிச்சிட்டேன், இப்பயாவது அதிகாரப்பூர்வமா எல்லார்ட்டையுமே சொல்லுங்க நான் உங்க பையன் இல்லைன்ட்டு, அப்பதான் என்னால ஜேவை கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, பட் இருந்தாலும் நீ எனக்கு பண்ண ஒரு ப்ராமிஸ் அவனால காப்பாற்ற முடியலையே, ஜேவையும் அவனையும் நீயா கொண்டு வரேன்னு சொன்ன, ஆனா கடைசியில உன்னால முடியலையே, என்னோட உதவி இருந்ததுனால தானே அவனை அங்கிருந்து கூட்டு வர முடிஞ்சிச்சு, அதனால நீ அதிகாரப்பூர்வமா என் பையன் இல்லைன்னு நான் சொல்றதுக்கு நீ இன்னொரு உதவி பண்ணணும், இந்த ஹாங்ராங் மாதிரி நடிச்ச பைத்தியக்காரனை யார் இங்க அனுப்புனது, எதுக்காக அனுப்புனாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீ தெரிஞ்சுட்டு வா, அப்பதான் நீ சொன்ன மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அடுத்து நைட் ஆகுது, நம்ம ஹீரோ ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்காங்கல்ல, அவன் அப்படியே முடியாம மயக்க நிலைமையில இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் வந்து பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறா, நம்ம எப்படியாவது சீக்கிரமா இவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதலா ஒரு மாதிரி அங்கேயே அவ உட்காந்துக்கிட்டா. அப்ப திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குது, என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம மின்னோட ஆட்கள் தான் ஹீரோவை வேற ஒரு இடத்துக்கு கடத்தி கூட்டு போறாங்க. எதுக்காகனா அரசருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு போல, அவர் வரைஞ்ச அந்த ஓவியம் தான் நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு, சோ அவருக்கு நம்ம ஹீரோ கிடைக்க கூடாதுன்னு சொல்லி தான் அப்படி பண்றாங்க. ஏன்னா நம்ம அரசர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி மின் நினைக்கிறான் போல இவனை கொடுக்கறது மூலமா. பட் இருந்தாலும் காட்டுக்குள்ள அப்படி போகும்போது அரசரோட ஆட்களுக்கு அது தெரிஞ்சிருது. சோ அந்த இடத்துக்கு வந்து அவங்க கிட்ட சண்டை போட்டு நம்ம ஹீரோவை இப்போ அரசரோட ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க, அரசரோட இடத்துக்கு. ஆக்சுவலா நம்ம ஹீரோவுக்கு ஆல்ரெடி முழிப்புலாம் வந்துருச்சு, ஆனா இருந்தாலும் அவன் ஏன் தப்பிக்க ட்ரை பண்ண மாட்டான் அப்படின்னா அவனுக்கு இப்ப நல்லா தெரிஞ்சிருக்கு, என்னோட முதுகுல இருக்க அந்த ஓவியத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த ஓவியன் என்னோட முதுகுல அந்த ஓவியத்தை வரைஞ்சானோ அவன் கண்டிப்பா என்ன தேடி வருவான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் எதுவுமே பண்ணாம அவன் சைலண்டா இருக்கான். கடைசியா அரசரோட இடத்துக்கும் போயிடுறான். சோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான் இவனுடைய முதுகுல அந்த ஓவியத்தை வரைஞ்ச ஓவியன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டான். அரசனா, இவனா எனக்கு அந்த ஓவியத்தை வரைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த இடத்துல அரசனும் பார்த்து ஒரு மாதிரி பைத்தியமாட்ட பேசிட்டு இருக்கான். நல்ல வேலை நான் இவ்வளவு வருஷங்களா கழிச்சு காணாம போன என்னோட ஓவியத்தை கண்டுபிடிச்சிட்டேன், என் பக்கத்திலேயே நீ அடிக்கடி வந்து கூட நான் கண்டுபிடிக்காம போயிட்டேனே, நான் ஒரு பெரிய பாவி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனுடைய ஓவியத்துல ஏதாவது அடிபட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கறான். எந்தவித அடியும் படல, நான் கூடிய சீக்கிரம் பூஜை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். என்ன பூஜைன்னு தெரியல. சோ இந்த விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோவோட ஆட்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அந்த காட் நேம் கிட்ட போயிட்டு அந்த இன்ஃபார்மர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க இந்த மாதிரி அந்த அரசன் தான் உண்மையான ஓவியன் போல, இவ்வளவு நாளா அவன் தேடிட்டு இருந்தான்ல, ஆனா இப்போ நம்மளுடைய பிளானும் பாதியிலே ஸ்டாப் ஆயிருக்குது, அந்த பத்திரம் இப்போ வரைக்கும் வீட்டுக்குள்ள தான் இருக்கு, நம்ம எப்படி உள்ள போய் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கு தேவையானது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பத்திரம் தான், அந்த மின் கிட்ட இருந்து அந்த பத்திரத்தை தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. சோ அது என்னடா பத்திரம், அதுக்கு எதுக்காகடா இவங்க இவ்வளோலாம் பிளான் போட்டிருக்காங்க நம்ம ஹீரோவெல்லாம் உள்ள அனுப்பி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலா அந்த மின் இருக்கார்ல அவரு காட் நேமை விட்டுட்டு போனதுக்கான காரணம் என்ன, அவர் வந்து பணத்துக்கு தான் விட்டுட்டு போயிருப்பாரு. அதாவது அந்த கிம் கிட்ட இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் நமக்கு வேணும், அதுக்காக நம்ம காட் நேமை கைவிட்டுறது தப்பு கிடையாது, ஏன்னா அவகிட்ட ஒண்ணுமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து காட் நேமை கைவிட்டிருப்பாரு. ஸோ அதனால தான் இப்போ காட் நேம் என்ன பிளான் பண்றானா, எந்த சொத்துக்காக என்னை விட்டுட்டு போனானோ அந்த சொத்தே அவனுக்கு கிடைக்காம போகணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த சொத்தெல்லாம் இருக்கக்கூடிய பத்திரத்தை அந்த வீட்டுல இருந்து எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையே உள்ள அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை எடுக்கணும்னா இப்போ நம்ம ஹீரோ
ஹீரோ மறுபடியும் தேவை. ஆனா அவன் இப்போ அங்க மாட்டிட்டு இருக்கான்ல அந்த அரசன் கிட்ட. சோ எப்படியாவது ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த அரசன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை சின்ன வயசுல எப்படி ஒரு மாதிரி கொடுமை பண்ணி டிராயிங்லாம் அவனோட முதுகுல வரைஞ்சான், அதே மாதிரி நிறைய சின்ன பசங்களுக்கு பண்ணிருப்பான்ல, அவங்களையும் இப்போ நம்ம ஹீரோ மாதிரியே ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கான். எதுக்காகனா ஒரு பூஜை பண்றதுக்காக. ஆக்சுவலா அவன் பண்ணக்கூடிய அந்த பூஜையினால அவனுக்கு வந்து ஒரு சாகாவரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவன் நம்புறான் போல. அதனால தான் இவங்க எல்லாருமே இந்த மாதிரி கூட்டு வந்துட்டு ஏதோ சடங்கு பண்றதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு மாதிரி தூய்மை பண்ணிட்டு இருப்பான். இதுக்கு நடுவுல வேற ஹீரோவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த அரசரோட இடத்துக்கே நம்ம ஹீரோயின் வேற போய் எட்டி பார்த்துட்டு இருக்கா, ஒரு ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டு. ஆனா இந்த விஷயம் நம்ம மூஜனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து அவளை வார்ன் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, இது அரசரோட இடம், தேவையில்லாம ஏதாவது ஒன்று பண்ணி பிரச்சனையில மாட்டிக்காத, ஒழுங்கா போ அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அவ அதை கேட்கற மாதிரியே தெரியல. கட் பண்ணா அடுத்து நைட் ஆகுது. ஸோ மறுபடியும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஏதோ சடங்கு பண்றதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட சில பேர்லாம் வராங்க. ஆனா எப்படியோ நம்ம ஹீரோ மட்டும் கொஞ்சம் கான்சியஸ்ல இருந்திருப்பான் போல. உடனே பாத்தீங்கன்னா அவங்க கூட சண்டை போட்டு அப்படியே அங்கிருந்து வெளியே வந்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல இந்த பூஜையை நடத்துறதுக்காக பாத்தீங்கன்னா அங்க நிறைய பொருட்கள் வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய சின்ன குழந்தைங்களோட சத்தம்லாம் கேக்குது. என்னன்னு சொல்லி ஒரு ரூமை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க நிறைய சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு தெரியுது அந்த அரசன் ஜஸ்ட் இவங்க ஒருத்தங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி முதுகுல டிராயிங்லாம் வரைய கிடையாது, பல வருஷத்துக்கு ஒரு டைம் இதே மாதிரி தான் அவன் ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கான். நிறைய சின்ன குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து அவங்களை கொடுமை பண்ணி அவங்களுடைய முதுகுல இந்த மாதிரி ஓவியங்களை வரைஞ்சிக்கிட்டு இருக்கான் அவனுடைய சுயநலத்துக்காக. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது. இதே நேரத்துல அந்த காட்னிமோட இடத்துக்கு ஒரு மந்திரவாதி லேடி வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, யார் அவனுடைய முதுகுல அந்த மாதிரி ஒரு ஓவியத்தை வரைஞ்சாங்களோ அவங்க கண்டிப்பா ஒரு தலகணம் பிடிச்சவங்களா இருப்பாங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு சுயநலம் இருக்கும். அவங்க கடைசி வரைக்கும் இந்த பூமியில வாழணும், எல்லாருமே ஆளணும் அப்படின்னு சொல்லி. இன்னும் சொல்ல போனா அவங்க தன்னையே ஒரு கடவுளா மாத்தணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த மாதிரி சடங்குலாம் பண்ணுவாங்க. ஆனா அவன் உண்மையாவே ஒரு மனுஷனாவே இருக்க மாட்டான், அவன் ஒரு மிருகம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த நேரத்துல அந்த அரசனை காட்டுறாங்க. சோ அவன் பாத்தீங்கன்னா ஏதோ ரத்த குழி எல்லாம் போட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அவனுடைய ரூம்க்கே வந்துட்டான். இத்தனை வருஷமா அவன் மனசுல வச்சிருந்த மொத்த கோவத்தையும் இறக்குறான். அவனை போட்டு தள்ளுறதுக்காக முன்னாடி போகும்போது அந்த அரசனோட ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே நம்ம ஹீரோ பொழந்து கட்டிட்டு இருக்கான். கடைசியில அந்த அரசன் கிட்டயும் போலான்னு சொல்லி பார்க்கும்போது அவன் ஜஸ்ட் ஒரு மணி தான் அடிக்கிறான். அந்த சத்தம் கேட்ட உடனே நம்ம ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் அப்படியே தலையெல்லாம் பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறான். சோ இப்பதான் நமக்கு தெரிய வருது, இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் இந்த மணி சத்தம் கேட்கும்போது நம்ம ஹீரோ ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஆயிருப்பான். எதனால இப்படி ஆகிறான்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த டிராயிங் அவனுடைய முதுகுல வரையும் போது அந்த அரசன் இருக்கான்ல, அவன் இதே மாதிரி அந்த மணியோட சத்தத்தை கேட்க வச்சுதான் அவனுடைய முதுகுல அந்த ஓவியத்தை வரைஞ்சிருப்பான். அதனாலதான் எப்பெல்லாம் அந்த மணி சத்தம் கேட்குதோ அப்பெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு அந்த பழைய நினைவுகள் எல்லாமே வர ஆரம்பிக்குது. அதனால தான் இவன் இப்படி அன்கான்சியஸும் ஆகிறான். அதுக்கப்புறம் அவனை மறுபடியும் இழுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ அவனை ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்கும் போது நம்ம ஹீரோயின் எப்படியோ அந்த இடத்துக்குள்ள வந்துட்டா. அப்படியே வந்து ஒரு மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. உனக்கு என்னடா ஆச்சு, ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களா, என்னை மன்னிச்சிரு, என்னால உன்னை காப்பாற்ற முடியல. ஹே அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீ எதுக்காக ஃபர்ஸ்ட் இங்க வந்த, இங்க இருந்து வெளியே போ, உனக்கு ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது, ஹே எனக்கு எல்லாமே தெரியும், நீ எதுக்காக எங்க வீட்டுக்குள்ள வந்த, உன்னோட எஜமானி யாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே எனக்கு தெரியும், உனக்கு தேவையானது எல்லாமே அந்த பத்திரம் தானே, அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னோட அம்மா எப்பயுமே ஒரு இடத்துல போய் சடங்கு பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல அவங்களுடைய அப்பா போட்டோக்கு பின்னாடி தான் அது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் சரி ஓகே நான் பாத்துக்கிறேன், நீ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் போ அப்படின்னு சொல்லும்போது அவளும் ஒரு மாதிரி கை கொடுக்குறா. போற கடைசி நேரத்துல பயங்கரமா அழுகுறா. நம்ம ஹீரோ விட்டு போறதுக்கு அவளுக்கு மனசே இல்லை. கட் பண்ண அடுத்த சீனில் அந்த சடங்கு வேற ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது வரைக்கும் அந்த அரசன் யார் யாருக்கெல்லாம் அந்த டிராயிங்கை வரைஞ்சானோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கட்டி தொங்க விடுறாங்க. எதுக்காகனா பலி கொடுக்கறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நெருப்பு குழம்பு இருக்கும், அதில் அவங்க எல்லாருமே தள்ளி விடுறதுக்காக அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாச்சிக்கிட்டு இருக்காங்க. அவள் தான் எல்லா கதையும் முடிய போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு கத்தி எடுத்து அவனுடைய கயிறு அறுத்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு எப்படா கத்தி கிடைச்சிச்சின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது, ஆக்சுவலாக லாஸ்ட்டாக நம்ம ஹீரோயின் அவனை விட்டு போகலான்னு சொல்லி பார்க்கும்போது அவனை லாஸ்ட்டாக ஒரு டைம் டச் பண்ணியிருப்பாள்ல, அந்த டைமில் தான் அந்த கத்தியை கொடுத்துருக்கா அவனுக்கு எதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இறங்கின உடனே பாத்தீங்கன்னா காட்டுத்தனமா நம்ம ஹீரோ எல்லாரையுமே போட்டு வெளுத்து கட்டிட்டு இருக்கான். அந்த வெள்ளை பேயும் இங்க தான் இருக்கு. பட் ஆக்சுவலா அது வந்து ஒரு பேயே கிடையாது, அது ஒரு மனுஷன் தான். பட் பாக்குறதுக்கு பேய் மாதிரி பயங்கர வேகமா போயிட்டு இருந்திருக்கு போல. சோ இப்போ அந்த பேய் கூட நம்ம ஹீரோ நேருக்கு நேர் மோத ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம இங்க நம்ம ஹீரோவோட ஆட்களும் நிறைய பேர் வராங்க. பயங்கர கலவரமா இருக்கு இந்த இடமே. அந்த நேரத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த அரசன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, டேய் மத்தவங்களை என்ன வேணா பண்ணுங்க, ஆனா என்னோட ஓவியங்களுக்கு மட்டும் எதுவுமே ஆகக்கூடாது, டேமேஜ் ஆகாம பாத்துக்கங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான் பைத்தியக்காரன். சோ கடைசியா நம்ம ஹீரோ எப்படியோ அந்த வெள்ளை பேயை கொன்னுட்டான். அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் என்னன்னா நம்ம ஹீரோவோட அந்த அசிஸ்டன்ட் இருப்பான்ல, வாய் பேச முடியாதவன், அவனை அந்த மூஜின் போட்டு தள்ளிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுடைய எஜமானி காட்மீனை பார்க்க வரும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருப்பா, ஒரு மாதிரி கட்டி பிடிச்சு அழுகிறா. நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல, நான் எவ்வளவு பயந்து தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு அந்த காட்னீம் இருக்கால அவகிட்ட வந்து கேட்கறான், இப்பயாவது தயவு செஞ்சு உண்மையை சொல்றீங்களா, நீங்க என்ன முதல்ல ஹாங்ராங் மாதிரி நடிக்க சொல்லி அந்த வீட்டுக்குள்ள போக சொல்லும் போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ஒருவேளை நான் ஹாங்ராங் மாதிரி
மாதிரி நடிச்சிட்டு இருக்கும்போது உண்மையான ஹாங்ராங் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி, அப்ப நீங்க சொன்னீங்க உண்மையான ஹாங்ராங் வரமாட்டான், அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி. அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உண்மையான ஹாங்ராங் எங்க செத்து போய் கிடக்குறான் பாவம், அவ இப்போ வரைக்கும் அவளுடைய தம்பிக்காக காத்துக்கிட்டு இருக்கா. தினம் தினம் அவன் காணும்னு சொல்லி அவ கஷ்டப்படுறதுக்கு ஒரே அடியா அவன் செத்து போன விஷயம் தெரிஞ்சா கூட அவன் நிம்மதியா இருப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த ஹாங்ராங் எங்க செத்து போய் கிடக்குறான் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. பார்த்தா அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு கிணறு இருக்கும், அதுக்குள்ளதான் அவனுடைய எலும்பு கூடுகள்லாம் இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் கதறி கதறி அழுகிறா, இது என் தம்பி தான் என் தம்பி தான் அப்படின்னு சொல்லி. கட் பண்ணா அடுத்த சீன்ல அந்த எலும்பு கூடுகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அந்த டைம்ல அந்த வீட்டுல வேலை பார்க்குற அந்த பணிப்பெண் வந்து சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருங்க, இந்த உண்மையை நான் இத்தனை வருஷமா மறைச்சிட்டு இருந்திருக்க கூடாது, பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உண்மையை சொல்றாங்க. என்னன்னா சின்ன வயசுல நம்ம ஹாங்ராங் ஹீரோயின் கூட சேர்ந்து பழகிறது அவனுடைய அம்மா கிம்முக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனால நம்ம ஹீரோயினுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்தி எல்லாம் போகணும், அவளால என்னோட பையனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ ஒரு சோளக்காட்டு பொம்மையெல்லாம் வச்சு ஒரு மாதிரி அதை குத்தி ஒரு மாதிரி ரொம்ப கொடூரமாலாம் சடங்கு பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹாங்ராங் ஒரு இடத்துல இருந்து பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஹைட்டா வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம எடுக்கணும், நம்மளுடைய அக்காவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இதனால அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சு அதை எடுக்க போகும்போது தவறி கீழே விழுந்தா அங்க இருந்த ஒரு கல்லுல அவனுடைய மண்டை போய் இடிச்சிருக்கும். அப்படியே அவன் இறந்தும் போயிருப்பான். அப்ப அந்த பக்கமா வந்த வேலைக்கார லேடி அதை பார்த்து ஐயோ சின்னையாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப துடிச்சிருப்பாங்க. அப்புறம் அவனை காப்பாற்றவும் ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் அவன் இறந்தே போயிட்டான்ல. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்க அங்கிருந்து ஓடி இருப்பாங்க. அந்த நேரத்துல அங்க வந்து அந்த மந்திரவாதி லேடி இருக்காங்கல்ல, அவங்க அதை பார்த்து இவனுடைய ஆயுள் முடிஞ்சிருச்சு, இவனை புதைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவனை தூக்கி கிணத்துல போட்டிருப்பாங்க போல. அந்த மந்திரவாதி லேடி தான் அதை பண்ணிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அந்த வேலைக்கார லேடி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹாங்ராங் இருந்திருக்க மாட்டான். ஸோ அதனால தான் வந்து அவன் எங்கேயோ காணாம போயிட்டான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களும் அந்த விஷயத்த பெருசு பண்ணாம அது எதையுமே சொல்லாம அப்படியே விட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சொல்லும்போது இப்போ கூட பாத்தீங்கன்னா கிம் வந்து அதை ஏத்துக்க மாட்றாங்க. இல்ல இவன் என் பையன் கிடையாது, நீங்க சும்மா இந்த சொத்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என் பையன் இறந்துட்டான்ற மாதிரி இப்படி எல்லாத்தையுமே சொல்ல சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இப்போ கூட பாத்தீங்கன்னா இவன் தன்னுடைய உண்மையான பையன் சொல்லி ஏத்துக்காம சொத்து தான் முக்கியம்னு சொல்லி அது இவர் கைக்கு போக கூடாதுன்ற மாதிரியே பேசுறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் சொல்றா, நீங்க இவனுக்கு இறுதி சடங்கு பண்ணணும், இவன் தான் என்னுடைய தம்பி, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்ன நீ அவன் கூட சேர்ந்துட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க, இது என் பையன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த எலும்பு கூட எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தள்ளி விட்டுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயினும் அழுக ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவளுடைய தம்பிக்கு தேவையான இறுதி சடங்கு எல்லாத்தையுமே அவளே பண்றா. சோ அப்ப நம்ம ஹீரோவும் வந்து ஆறுதலா பேச ஆரம்பிக்கிறான். அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நாளைக்கு ஒன்னா தங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அவனுடைய உடம்பு முழுக்க ஏதோ ஒரு காயம் பரவறத நம்ம ஹீரோயின் பாக்குறா. அவளுக்கு அதை பார்க்கும்போது ஒண்ணுமே புரியல, என்ன இவனுக்கு இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ விறகுலாம் எரிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஏதோ மயக்கம் வர மாதிரிலாம் இருக்கு, கண்ணெல்லாம் சரியா தெரிய மாட்டேங்குது. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் அது வந்துட்டு போகுது. இதையும் நம்ம ஹீரோயின் பார்த்து ஏன் இவனுக்கு இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சந்தைக்கு போவா. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம மூஜின் வந்து அவகிட்ட சில விஷயங்களை சொல்றான். இங்க பாரு, பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த அரசன் யார் யாருக்கெல்லாம் முதுகுல ஓவியத்தை வரைஞ்சானோ அவங்க எல்லாரையுமே பயங்கர கொடுமை பண்ணிருக்கான். அவனுடைய உடம்புல நிறைய வேதிப்பொருட்கள்லாம் கலந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அவனுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா அவனை விட்டு போயிட்டு இருக்குது. ஏன்னா அவனை மாதிரி டிராயிங் வரைஞ்ச நிறைய பேர் இப்ப இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு நிறைய நோய் எல்லாம் இருக்குது, அவனுக்கு இருக்க சிம்டம்ஸ் எல்லாமே இந்நேரம் உனக்கே தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அவன் நல்லா தான் இருக்கான், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறா. பட் இருந்தாலும் உண்மை என்னன்னு சொல்லி அவளுக்கு தெரியும்ல, ஆல்ரெடி நிறைய சிம்டம்ஸை நம்ம ஹீரோ கிட்ட பார்த்துருக்கா. இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு கண்ணே தெரியல, ஒரு மாதிரி கண்ணு தெரியாம அங்கேயும் தள்ளாடிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோயின் பார்த்து அழுகிறா. அவளுக்கு ஒரு மாதிரி மனசே கேட்கல, அப்படின்னா இவனும் சாக போறானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறா. இந்த சேம் டைம்ல மின் இருக்கான்ல, அவனுடைய மொத்த கூட்டத்தையும் ஏற்பாடு பண்ணி காட்னிமோட இடத்துக்கே டைரக்டா போயிட்டான். வில்ல வச்சு ஃபர்ஸ்ட் அவளுடைய நெஞ்சிலே குத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க மொத்த ஆட்களையும் பாத்தீங்கன்னா பொழந்து கட்டிட்டாங்க, எல்லாருமே சாகடிச்சிட்டாங்க. இவ செத்துட்டான்னு நினைச்சா இப்ப வரைக்கும் சாகாம இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளுடைய பிரதர் காங் இருக்கான்ல, அவனை கொலை பண்ணிட்டான். கடைசியா இவளையும் கொலை பண்ணலான்னு வரும்போது அந்த இடத்துக்கு இன்னும் நிறைய காட்னிமோட ஆட்கள் வராங்க. வந்து எப்படியோ நம்ம காட்னிமை மட்டும் காப்பாத்தி கூட்டு போயிடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு போறான், இந்த மாதிரி நான் பண்ண வேண்டிய கடமை இன்னும் இருக்கு, அந்த பத்திரத்தை எப்படியாவது காட்னிம் கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்கணும், சோ என்னை நம்பு, நான் திரும்ப வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளும் சரி ஓகே, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நல்லபடியா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றா. நம்ம ஹீரோவோட நிலைமையை பத்தி அவளுக்கு தெரியும், இருந்தாலும் அதை பத்தி தெரியாத மாதிரியே அவங்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அது தெரிஞ்சிச்சுன்னா அவன் கஷ்டப்படுவான்ல. ஸோ எல்லா வழியையுமே மனசுக்குள்ளேயே வச்சு தான் அவனை வழி அனுப்புறா. அடுத்து நம்ம ஹீரோ அந்த சடங்கு பண்ணுற இடத்துக்கு போகிறான். அங்கே அந்த கிம்மோட அப்பா ஃபோட்டோவுக்கு பின்னாடி தான் அந்த பத்திரம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். அப்போ போகிறதுக்கு முன்னாடி அந்த கிம் கிட்டேயே சொல்கிறான், இங்கே பாரு, நான் உன் பையன் கிடையாது, அவன் செத்து போயிட்டான், இதுக்கு மேலேயே நீ அவனை பற்றி சும்மா நினச்சிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது அவளுக்கு பயங்கரமாக பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுது. என் பையன் சாகலைன்ற மாதிரி மறுபடியும் அதே தான் சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளுடைய அப்பா அந்த மின் இது வரைக்கும் சந்தையில் இல்லீகலாக என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற
எல்லாத்தையுமே ஆதாரத்தோட வந்து இப்ப அரசாங்கத்துக்கிட்ட நிரூபிக்கிறா. இதெல்லாம் பார்த்து அவங்களும் ஓகே உங்களுடைய அப்பாவை நாங்க கைது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வாக்குறுதி கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அந்த அரசு அதிகாரிகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா இதை வந்து வெளியே யார்ட்டுமே சொல்லாம டைரக்டா மின் கிட்ட மட்டும் சொல்லிடுறாங்க. உடனே அவருக்கு செம கோவம் வந்துடுது. இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சொந்த அப்பான்னு கூட பார்க்காம என்னையவே மாட்டி விடுறதுக்காக ஆதாரத்தை கொண்டு போய் கொடுப்பா, அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி இவனும் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசை நம்ம ஹீரோயின் தான் கடத்திருக்கான். சோ அதை வந்து மூஜின் கிட்டையும் காட்டும்போது அவன் ஒரு மாதிரி பதற ஆரம்பிக்கிறான். அரசே இவ என்ன தப்பு பண்ணா, இவளை எதுக்காக இந்த மாதிரி கட்டி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னோட ஓவியத்தை காதல் அப்படின்ற ஒரு வலையில இவ தாண்டா விளை வச்சிருக்கா, இவ வந்து ஒரு கெட்ட சக்தி, இவளை நம்ம கொன்னா மட்டும்தான் என் ஓவியம் தெளிவா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளை கொல்றதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த சேம் டைம்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மின் இருக்காருல அவருடைய இடத்துக்கு நம்ம காட் நேம் வந்திருக்கா. அவ இப்போ வரைக்கும் சாகல போல. இதை பார்த்து அவனும் நீ எல்லாம் மனுஷியே இல்லடி, சத்தியமா இந்த டைம் உன்னை சாகடிச்சிடறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பக்கமா வரும்போது உடனே அந்த இடத்துக்கு காட் நேமோட ஆட்கள் வந்து அப்படியே அவனை பயங்கரமா வெட்டிடுறாங்க. அப்புறம் அந்த மின்னுடைய ஆட்களையும் கடைசியா அவன் உயிருக்காக அப்படியே போராடிட்டு இருக்கும்போது காட் நேம் அப்படியே ஒரு கன் எடுத்து காட்டுறா. அந்த டைம்ல கூட பாத்தீங்கன்னா இவ மேல ஏதோ அக்கறைலாம் இருக்க மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான். பட் அவ அதெல்லாம் கேட்காம ஒரு மாதிரி பொட்டிலே போட்டுறா. இன்னொரு பக்கம் ஹீரோயினை கொல்றதுக்காக ரெடி ஆகுறாங்க. அவளை ஒரு பாக்ஸ்ல வச்சு அப்படியே கதையை முடிக்கிறதுக்காக. அந்த நேரத்தில் திடீர்னு பாத்தீங்கன்னா மூஜின் மனசு மாறி அப்படியே எல்லாருமே சாகடிக்கிறான். அப்புறம் ஹீரோயினோட பாக்ஸை ஓபன் பண்ணி நான் அவ்வளவு சீக்கிரம் உன்னை சாக விட்டுருவேன்னு நினைக்கிறேன், என்ன சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சு போலாம் வா அப்படின்னு சொல்லி அவளை கூட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கு ஹீரோயின் இங்க இருக்கா அப்படின்றது. உடனே பாத்தீங்கன்னா அவனும் இந்த இடத்துக்கு வரான். எல்லாருக்கூடயும் அவனும் வெறித்தனமா சண்டை போட்டுட்டே இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காப்பாத்தி மூஜின் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது நிறைய சோல்ஜர்ஸ் அங்க வராங்க. அவங்க எல்லார்ட்டையுமே நம்ம மூஜின் பயங்கரமா சண்டை போடுறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனுடைய உடம்புல நிறைய காயங்களும் ஏற்பட்டுருது. இருந்தாலும் ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லி அவன் பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா போயிருது. அண்ணா வந்துருங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னை மன்னிச்சிரு, நான் தான் தேவையில்லாம உங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவனுடைய ஒரு ஆள் நம்ம ஹீரோயின் அங்கிருந்து சேஃபா கூட்டு போயிடுறான். இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்டை பாக்குறான். அதான் அந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் அப்படியே செத்து போய் கிடக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு பயங்கரமா கஷ்டமா போயிருது. அவனும் ஒரு பக்கம் அவனை பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிடுறா, நான் லேட்டா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டு மூஜினும் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டான். ஆனா அவனால சுத்தமா முடியல. அப்படியே உட்காந்துட்டு இருந்த மாதிரியே அவன் இறந்து போயிடுறான். அவனுடைய அசிஸ்டன்ட்டும் பார்த்து பயங்கரமா கதறி அழுகிறான். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த பத்திரம் இருக்குல்ல அதை அவனுடைய ஆட்கள் கிட்ட கொடுத்துட்டு இப்போ அகைன் இங்க தான் வந்திருக்கான் அந்த அரசரோட இடத்துக்கு. எதுக்காகனா இவனை உயிரோட விட்டா மறுபடியும் இதே மாதிரி தான் நிறைய குழந்தைங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். அவன் கடவுள் ஆகணும் அப்படின்றதுக்காக. அப்படி உண்மையா ஆகவும் முடியாது. ஆனா அவனுடைய மூட நம்பிக்கையினால இப்படி நிறைய பேர் இன்னும் எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளுறதுக்காக தான் இங்க வந்திருக்கான். பட் இருந்தாலும் இந்த மணியோட சத்தம் இவனுக்கு கேட்கறதுனால இவன் ரொம்பவே கான்சியஸ் இல்லாம இருக்கான். அப்படியே ஒரு மாதிரி மண்டி போட்டு அந்த அரசனுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போது அவனும் வந்து பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரியும்டா நீ என்னை தேடி வருவேன்னு சொல்லி, ஏன்னா நீ என்னோட ஓவியம், நீ கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துரு, கூடிய சீக்கிரம் நான் மறுபடியும் ஓவியங்களை ரெடி பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுடைய யாகத்தை ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே நல்லபடியா முடிச்சிடலாம், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் உனக்கு மனசாட்சியே இல்லல்ல, நீ மறுபடியும் இதே தானே பண்ணுவேன்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்க, இதுக்கு மேல கை இருந்தா தானடா ஓவியத்தை வரைவேன்னு சொல்லி ஒரே விட்டு கை ரெண்டு துண்டா போயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த அரசருடைய மத்த ஆட்களையும் அங்க நம்ம ஹீரோ போட்டு தள்ளிடுறான். பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கையை வெட்டினதுக்கு அப்புறம் கூட இந்த அரசன் சொல்லிட்டே இருக்கான், நீ என்ன கொன்னாலும் நீ உயிரோட இருக்க வரைக்கும் என்னோட ஓவியங்களுக்கு உயிர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவனுடைய மண்டையிலேயே ஒரு வெட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே ரிட்டர்ன் அங்கிருந்து போகும்போது அவனுடைய முதுகுல அந்த ஓவியம் வரைஞ்சிருப்பான்ல அதுலயும் ஒரு வெட்டுக்காயம் விழுந்துருச்சு. அதையும் சாகிறதுக்கு முன்னாடி அந்த அரசன் பார்த்துட்டு விழறான், இல்ல இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் வரைஞ்ச ஓவியங்கள்ல எந்தவித டேமேஜும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பான்ல. இப்போ அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டத்தோடய அவன் செத்துறான். ஸோ எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரான். ஆக்சுவலாக அவனுடைய உடம்புல அந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே சின்ன வயசுல அதிகமாக தேய்ச்சதுனால நம்ம மூஜின் சொல்லியிருப்பான்ல அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், உயிரே கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிரச்சனை தான் இப்போ நம்ம ஹீரோவுக்கு இருக்கு. அவனுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியல, எனக்கு என்னாச்சுன்னே தெரியல ஜே, எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஆல்ரெடி தெரியும் இவன் சாக தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒரு மாதிரி கஷ்டம் எல்லாத்தையுமே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவனை மடியில் அப்படியே தூங்க வைக்கிறா. ஒன்றும் இல்லடா எல்லாம் சரியா போயிடும் சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ அப்படியே செத்தே போயிடுறான். அப்படியே ஒரு மாதிரி தாங்க முடியாம பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. கட் பண்ணா அப்படியே சில நாட்கள் போகுது. நம்ம ஹீரோயின் தான் பாத்தீங்கன்னா இப்போ மின்னோட மொத்த இடத்தையும் பாத்துக்கிறா. ஏன்னா உண்மையான மின்னோட அடுத்த வாரிசு அவதானே, வேற யாருமே கிடையாது. அதனால அவ தான் இப்போ எல்லாருக்குமே எஜமானி மாதிரி. அப்புறம் அரசரும் இல்ல, சோ இப்போ அந்த கிராமத்தையே இவ தான் பாத்துக்கிறா. அந்த கிம் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி என் பையன் எப்போ வருவான்ற மாதிரி தான் புலம்பிட்டே இருக்கா. அதை பார்த்து அந்த மந்திரவாதி லேடியும் வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லி சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் ஆனாலும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஹீரோட நினைப்பிலே தான் இருக்கா. அண்ட் இதோடய இந்த ட்ராமாவையும் முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல ட்ராமால பார்க்குறேன். பாய்.